ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைன் யோர் பிரெயின். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா கரண்ட் அஃபேர்ஸில் ஜூலை 19 இன்றைக்கி என்னென்ன நியூஸ்லாம் இருக்குதுன்னு வாங்க பார்க்கலாம். The Onglo Subdivision Office of which of the following has begged the Water Heroes Award from Ministry of Jal Shakti? ஜல் சக்தி வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஜல் சக்தினா என்னென்னா, இப்போ ரூரல் ஏரியாஸ்னால் கிராமங்களில் வந்து எல்லாருக்குமே வந்து டேப் வாட்டர் வசதி ஏற்படுத்தி தரணும்னு சொல்லிட்டு தான் அதான் ஜல் சக்தி. அதில் யார் வந்து அந்த அவார்டு வாங்கியிருக்காங்க, வாட்டர் ஹீரோஸ் அவார்டு ஃப்ரம் மினிஸ்ட்ரி ஆஃப் ஜல் சக்தின்னு பார்த்தோன்னா சவுத் சென்ட்ரல் ரயில்வே தான் வந்து அந்த அவார்டை வாங்கியிருக்காங்க. இட் இஸ் ரெகனைஸ்ட் அஸ் த 1 செப்டம்பர்லேருந்து 2019 டு 30th June 2020 வரைக்கும். The newly elected members of Rajya Sabha will be administered oath or affirmation of which date? எப்போ வந்து நியூ எலெக்டட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோன்னா 22nd July 2020. அட்மினிஸ்ட்ரேஷன் எலெக்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தோன்னா அவங்க July 22, 2020 தான் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இஃப் த ஹவுஸ் இஸ் நாட் இன் செஷன், இப்போ என்ன பார்த்துக்கிட்டோன்னா, இப்போது either during the session or in the chamber of the chairman of Rajya Sabha in the house is not in session அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Next, with which country has India signed an MOU to develop a strategic petroleum reserve in July 2020? இந்த யார் கூட வந்து சைன் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோன்னா யூஎஸ் கூட தான் நிறைய சைன் பண்ணியிருக்காங்க. இப்போ வர பார்த்தா இப்போ நம்ம சைனா கூட நிறைய இது கேன்சல் பண்ணிட்டோம். ஸோ இப்போ யூஎஸ் கூட வி ஆர் இன் அ ஃப்ரெண்ட்ஷிப். என்ன பண்ணியிருக்கோம் பார்த்துக்கிட்டோன்னா, இப்போ பெட்ரோலியம் ரிசர்வ் இதுக்காக வந்து சைன் பண்ணியிருக்கோம் யூஎஸும் இந்தியாவும். எதுக்காக? கோஆப்ரேஷன் இன் ஸ்ட்ராட்டஜிக் பெட்ரோலியம் ரிசர்வ்ஸ் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இட் ஆல்சோ இட்ஸ் என்ன சொன்னால், 2 பேருக்கும் நடந்த இதில் 2 countries அட்வான்டேஜஸ் என்ன பார்த்தோன்னா, ஸ்டோர் க்ரூட் ஆயில் இன் அமெரிக்கா டு இன்க்ரீஸ் இந்தியாஸ் ஸ்டாக் பீல். இந்தியாவோட இது ஸ்டாக்கை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக வந்து அமெரிக்கா will help for us. Next, in Gujarat, where has CM Vijay Rupani has inaugurated the newly set up 1000-bedded hospital. குஜராத்தோட சிஎம் சீஃப் மினிஸ்டர் யாருன்னு பார்த்தோன்னா விஜய் ருபானி. அவங்க வந்து இப்போ இனாக்ரேட் பண்ணாங்க 1000 பெட்டட் உள்ள ஹாஸ்பிட்டல்ஸ். அது எங்கே ஓப்பன் பண்ணான்னு பார்த்துட்டோன்னா சூரத்தில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. வித் 211 ICU பெட்ஸும் இதில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வித்தின் அ ஷார்ட் டைம் தே பில்டப் தட். வித்தின் 15 days அவங்க வந்து அதை வந்து கட்டி முடிச்சு இப்போ அதை ஓப்பனும் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட், Pakistan and China have signed an agreement for the 700 MW Azad-Patan Hydel power project and which river in Sudeti district of Pakistan occupied Kashmir. POK பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரில் இது பண்ணியிருக்காங்க. அது எந்த ரிவர் அப்படின்னு பார்த்தோன்னா ஹைடல் பவருக்காக எந்த ரிவரை அவங்க சூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டோன்னா ஜீலம். அந்த ரிவர் தான் அவங்க சூஸ் பண்ணியிருக்காங்க. இட் ஆப்வியஸ்லி 1.5 billion ப்ராஜெக்ட்ஸ் இந்த செகண்ட் பவர் ப்ராஜெக்ட் அண்டர் த. இப்போ சைனாவும் இப்போ பாகிஸ்தானும் வந்து நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருக்காங்க. அவங்க டைப் பண்ணிக்கிற ப்ராஜெக்ட்ஸில் வந்து செகண்ட் லார்ஜஸ்ட் பவர் இது தான். ஃபஸ்ட்டு அக்ரிமெண்ட் வந்து ஆல்ரெடி இருக்குது. ஃபஸ்ட் அக்ரிமெண்ட் என்னன்னு பார்த்துட்டோன்னா 1100 megawatts Kohala project was signed on June 23, 2020 அவங்க சைன் பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட். செகண்ட் பெரிய ப்ராஜெக்ட்னு பார்த்தோன்னா இப்போ எக்கனாமிக் காரிடார், சைனா பாகிஸ்தான் எக்கனாமிக் காரிடாரில் இப்போ பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட், which state has decided to convert waste generated in the state to electricity under an initiative titled Waste to Energy? Which state will decide to convert waste generated into a ஸ்டேட் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி? யாருன்னு பார்த்தா உத்தரகாண்ட் தான் சொல்லியிருக்காங்க. வேஸ்ட் டு எனர்ஜின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராஜெக்ட். அந்த ப்ராஜெக்ட் நேம் அண்ட் டைட்டில் அதான் உத்தரகாண்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்கீம் என்ன ப்ரொவைட் பண்ணோன்னா, அன்அவைலபிலிட்டி ஆஃப் லேண்ட்ஃபில்ஸ் டிஸ்போஸ் பண்ணி சாலிட் வேஸ்ட்டை டிஸ்போஸ் பண்ணி அங்கே ஹில் ஸ்டேட்ஸாக மாற்றி
10 out of 13 districts as a hill areas. ஆமாம், அட் ப்ரெசென்ட்டில் எவ்வளோ பண்ணியிருக்காங்கன்னா 900 tons ஆஃப் வேஸ்ட் வந்து ஜென்ரேட்டட் இன் த ஹில் ஸ்டேட் எவ்ரி டேக்கும் அவ்வளோ ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோ வேஸ்ட். IITs will do away with admission criterion of minimum how much percent marks in class 12 this year. இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நிறையா ஸ்டேட்ஸில் வந்து 12th எக்ஸாம் எழுதலை, பட் பாஸ்ன்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்காக ஐஐடி வந்து என்ன முடிவு எடுத்திருக்காங்கன்னா 75% தான் வந்து 12th மார்க் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜாயிண்ட் அட்மிஷன் போர்ட் ஆஃப் த ஐஐடிஸ் தான் டிசைட் பண்ணியிருக்காங்க. எப்படி அவங்க குவாலிஃபை பண்ணியிருக்காங்க, எவ்வளோ மார்க்ஸ் வச்சு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மினிமம் 75% மார்க்ஸ் இருக்கணும். The decision has been taken in view of partial cancellation of classes 12 by several boards. Several boards வந்து கேன்சல் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்மளே கூட நம்ம கேன்சல் பண்ணலை, பட் வந்து நிறைய பேர் வந்து அந்த 12th லாஸ்ட் எக்ஸாம் நிறைய பேர் எழுதலை. ஸோ அதுவும் இது இன்க்ளூட் பண்ணி தான் சொல்கிறாங்க அவங்க. நெக்ஸ்ட், with which of the following will NTPC jointly explore business opportunities in India? என்டிபிசியும் யாரும் வந்து ஜாயின் பண்ணி பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இந்தியாவில் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணாங்கன்னு பார்த்துக்கிட்டோன்னா, என்டிபிசி அண்ட் த நேஷ்னல் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்ட், தட் இஸ் NIIF, அவங்க 2 பேரும் ஜாயின் பண்ணி தான் பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இன் இந்தியா வந்து நிறைய ப்ரொவைட் பண்ணுறாங்க. இது எப்போ ஆக்சுவலாக ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு பார்த்துக்கிட்டோன்னா 16 July 2020 வந்து MOU வந்து சைன் பண்ணிக்கிட்டாங்க 2 பேருமே. நெக்ஸ்ட், CBSE has announced the integration of artificial intelligence in the high school curriculum in how many states for class 11th and 12th for the current academic year. இப்போ வந்து சென்ட்ரல் சிபிஎஸ்சி சொல்லியிருக்காங்க. அதான் சிபிஎஸ்சி ஃபுல் ஃபார்ம் வந்து சென்ட்ரல் போர்ட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன் தான் வந்து அனௌன்ஸ்ட் பண்ணி என்ன பண்ணியிருக்காங்க, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஸ்கூல் கரிக்குலமில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸும் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த அகாடமிக்கில் 2020 2021 வரைக்கும், இந்த கரண்ட் அகாடமிக்கில் சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் எவ்வளோ ஸ்டேட்ஸில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண பார்க்குறாங்கன்னு பார்த்துட்டோன்னா 13 ஸ்டேட்ஸில் வந்து அது இம்ப்ளிமெண்டேஷனில் இருக்குது. will develop CBSE social empowerment through work education and action program and will introduce in around 200 schools in 13 states. 13 ஸ்டேட்ஸில் 200 ஸ்கூல்ஸ்க்கு இது இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், வேர் டிட் யூனியன் மினிஸ்டர் டாக்டர் ராஜேந்திர சிங் inaugurate a 5-day orientation program for 5th batch of MBA and 1st batch of PhD program in July 2020. யூனியன் மினிஸ்டர் இஸ் டாக்டர் ராஜ்நாத் சிங். அவர் 5 days ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம் ஆரம்பித்தார். எப்படின்னா 5th batch ஆஃப் MBAக்கும் 1st batch ஆஃப் PhD ப்ரோக்ராமுக்கும் பண்ணார். அது எங்கே ஆரம்பிச்சிருக்காருன்னு பார்த்தா IIM ஜம்முவில் தான் ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த ப்ரோக்ராம் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ பார்த்துக்கிட்டா அவுட் ரீச் வந்து ₹25,000 crores. இது வந்து ஸ்மால் டிஸ்ட்ரிக்ஸும் சரி பெரிய டிஸ்ட்ரிக்ஸும் சரி எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் இதில். நெக்ஸ்ட், India has signed bilateral agreements with France and the US. American carrier United Airlines will be flying how many flights between India and the US from July 17 to July 31, 2020? இவ bilateral agreement பண்ணியிருக்காங்க ஃப்ரான்ஸ் and the US. ஃப்ரான்ஸ் அந்த யூஎஸ்னால் இந்தியா வந்து ஃப்ரான்ஸ் யூஎஸ் கூட பண்ணியிருக்காங்க. இப்போ என்ன பார்த்துட்டோன்னா ஏர்லைன்ஸ் வந்து நம்ம கண்ட்ரியில் எதுலேருந்து இது வரைக்கும்னா July 17 July 31 வரைக்கும் வந்து தே வில் பி ஃப்ளைட் ஓவரிங் தேர். சிமிலர் அக்ரிமெண்ட்ஸ் வித் நம்ம வந்து யூஎஸ் ஃப்ரான்ஸ் கூட மட்டும் பண்ணல, சிமிலர் அக்ரிமெண்ட் நம்ம யார்கிட்ட பண்ணியிருக்கோன்னா ஜெர்மனி அண்ட் UK அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 18 ஃப்ளைட்ஸ் வந்து போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அமெரிக்கன் carrier United Airlines will be flying 18 flights between India and the US. இந்த டேட்ஸ்குள்ளே போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், Hindustan Construction Company's joint venture with Dilip Belcon has received a $1,900 crore NHAI contract for the design and the construction of a 22-kilometer road to link which of the following states? இப்போ ஹிந்துஸ்தான் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஜாயின்ட் வெஞ்சர் மாதிரி ஒரு என்ன சொல்கிறது ஜாயின்ட் வெஞ்சர் வித்
திலீப் பில்கான் கூட எவ்வளோ ருப்பீஸ் பார்த்தோன்னா 1900 crore ருப்பீஸ்க்கு வந்து கான்ட்ராக்ட் ஹைவேஸ் இதுக்காக 22 கிலோமீட்டர்ஸ் ஹைவே அது. எந்த ஸ்டேட்ஸை லிங்க் பண்ணுது அப்படின்னு பார்த்துட்டோன்னா ஜார்க்கண்ட் அண்ட் பீகார் கூட தான் லிங்க் பண்ணுது 22 கிலோமீட்டர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், which of the following has decided to start an employees welfare scheme in the name of former யூனியன் மினிஸ்டர் அருண் ஜேட்லி? இப்போ யார் டிசைட் பண்ணியிருக்காங்க வெல்ஃபேர் ஸ்கீம் இந்த நேம் ஆஃப் வெல்ஃபேர் ஸ்கீம் வந்து யூனியன் மினிஸ்டர் அருண் ஜேட்லி பேரில் வந்து யார் டிசைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டோன்னா ராஜ்யசபா செக்ரட்டரி அவங்க தான் டிசைட் பண்ணியிருக்காங்க. அருண் ஜேட்லி who had a long association with the ராஜ்யசபா died in August 2019. எல்லாருக்குமே தெரியும். August 14 or 16 not 15 I'm sure, பட் 14 or 16 ஞாபகம் இல்லை எனக்கு கரெக்டாக. ஓகே, which of the following companies of Surat has or have developed a high quality ventilator at the low cost under Make in India in July 2020? இப்போது சூரத்தில் கம்பெனிஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ரெண்டு கம்பெனிஸ் சேர்ந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஹை குவாலிட்டி வென்டிலேட்டர் அட் லோ காஸ்ட் எந்த திட்டத்தின் கீழே மேக் இன் இந்தியா திட்டத்தின் கீழே வந்து பண்ணிகிட்ருக்காங்க. அது எந்தெந்த கம்பெனிஸ்ன்னு பார்த்தா டிஆர்சி டெக்னோ அண்ட் இனோசீட் அவங்க ரெண்டு பேர் சேர்ந்தா வந்து பண்ணிகிட்ருக்காங்க. தே ஹாவ் டேக்கன் இன்ஸ்பிரேஷன் ஃப்ரம் த பாரத் அபியான். அந்த அன்றைக்கி ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், ஆத்மநிர்பார் பாரத் அபியான் அவங்க மூலியமாக தான் அவங்க வந்து இன்ஸ்பிரேஷனாக இது பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஜூலை 9 கரண்ட் அஃபேர்ஸ் இன்றைக்கான வந்து நியூஸ் எல்லாமே பார்த்தோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், டாடா பை பாய்.